ஜெய் சாரம், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புதிய எபிசோடுக்குள்ளே போகிறோம். இந்த புதிய எபிசோட் எதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா, பாபா நமக்கு சில விஷயங்கள் கொடுக்குறாரு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஜோதிடம், ஜாதகம், நீரோட்டம், வாஸ்து கோளாறு, குறி, மாந்திரிக கோளாறு இதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஜாதகம் எங்கே பார்க்குறதுன்னு தெரியலை, எவன் உண்மையாக சொல்கிறான்னு தெரியலை அப்படின்னா நம்மளுடைய பாபா ஜோதிடத்துக்கு, சாய் ஜோதிடத்துக்கு வாங்க. தூய திருக்கணித ஜாதகப்படி ஃபுல்லாக கணிச்சு பாபாவுடைய உதவியோட மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜோதிடம், ஆரூடம், பிரசன்னம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பாபா முன்னாடியே சொல்லிட்டாரு, பட் எனக்கு டைம் இல்லை இது போடுறதுக்கு. பட் இதை ஒரு எச்சரிக்கையாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு கொடுக்குறேன். இந்த மாதத்தில் என்ன நடக்கும், என்ன நடக்காது அப்படிங்கிறத ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அந்த ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாபா குறித்த ஒரு குறிப்பு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை முடிஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிருத்திகை விரதம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சந்திர தரிசனம் உண்டாகுது. இதெல்லாம் முடிஞ்ச விஷயம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் யானைகள் தொந்தரவு இருக்கும் அப்படின்னு பாபா கொடுக்குறாரு. அப்புறம் இந்தோனேஷியாவில் சுமத்ராவில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் மழை, சென்னையில் காற்று மழை, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நடுக்கடலில் நிலநடுக்கம், அப்புறம் வைகாசி விசாகத்தில் இரவில் மழை பெய்யும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் நூல்பாலையில் தீப்பயம் ஏற்படும். பழைய கடனை பைசல் செய்யக்கூடிய காலம் இது. ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடுவாங்க. பீனாங்கில் இரவில் கனமழை பெய்யும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா படகு விபத்து ஏற்படும். தேவானியம் கடல் நீர் உள்வாங்கும். பம்பாயில் ரயில் விபத்து தவிர்க்கப்படும். மாதுரு பூதேஸ்வரர் மகா பூஜை ஏற்படும். காய்கறிகளுடைய விலை ஏறும். இது எப்போ அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துக்கான ஒரு பதிவு. இன்னும் ஒரு 10 நாள் இருக்குல்ல, 8 நாள் இருக்குது, 8 நாளையில் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயங்கள். இனி அடுத்த மாதத்துக்கான இது எல்லாமே நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கச்சத்தீவில் சீற்றம் உண்டாகும். பிரதோஷம் இருக்குது. மான்கள் இனவிருத்தி உண்டாகும். கிருத்திகை விரதம் இருக்குது. மாத சிவராத்திரி இருக்குது. சர்வ அமாவாசை அன்னைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 1200 கிலோமீட்டர் வேகத்தில் மழை பொழியும் அப்படின்னு பாபா கொடுத்துருக்காரு. அது போக அடுத்த மாதத்தில் இது மாதத்துக்கான பலன். இந்த மாதத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி குறித்து கழித்து, அது மட்டும் இல்லாமல் பாபாவுடைய உதவியோடையும் இந்த ஃபுல் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கேன். வரக்கூடிய மாதங்களில் முன்கூட்டியே போட இருக்கிறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 7845255053 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு தெரிஞ்சுக்குங்க. மரணத்தை தவிர மிச்சம் எல்லாமே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு ஜாதகமே எழுதலை அப்படின்னாலும் பாபாவுடைய உதவியோட ஜாதகம் இங்கே எழுதலாம். கொடுக்கக்கூடிய ஜாதகத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய லைஃப் அதுபடி போகும். இல்லை ஆரூடம், பிரசன்னம் இதெல்லாம் பார்க்கணும், சோழி பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக டெலகிராம் அல்லது வாட்ஸ்அப் தளத்தில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜெய் சேரம். நன்றி.